ஃப்ரெண்ட்ஸ், நீ பாருங்கள் ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இது வந்து எனக்கு வந்து 9 நாட்டு கிடச்சிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 கிடச்சிருக்கு. இது நல்ல பச்சை கலர் வந்து உங்களுக்கு கம்மியாக தெரியுது. இப்போ இதை வந்து எப்படி சொருகிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ரெண்டையும் இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சா அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து லாக் போட்டுட்டு இதில் நம்ம ஒரு பூ வச்சுட்டு கால் போட வேண்டியதுதான். இதை ஒண்டி நான் சொருகிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த இதில் வந்து மடிக்காமல் இப்படியே சொருவிக்க வேண்டியதான். இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா, முன்னாடி இந்த ஒயரை எடுத்து இந்த ஒயரையும் இந்த கடைசியில் இருக்கு பாருங்க, இந்த ஒயரையும் எடுத்து சொருவிடணும் இருக்குது. ஏன்னா இது சொருவும் போது இதில் மூடி வரும். இதை எடுத்து மேலே உள்ள ஒயரை எடுத்து இப்படியே நம்ம பெரட்டி சொருவிக்க வேண்டியதான். அப்புறம் இந்த வட்டத்தில் இப்படியே ஃபுல்லாகவே சொருவிடுங்க. ஒயர் கரெக்டாக இருக்குது, அளவு கரெக்டான அளவு தான். அதே அளவை வெட்டி அழகாக போட்டுருங்க இந்த ஒயரில். இதை சொருவிட்டோமா, அதுக்கப்புறம் இந்த ஒயரை இந்த வரை எந்த வாட்டத்தில் இருக்கோ அப்படியே அந்த வாட்டத்தில் இது மடிக்க வேணாம், மடிக்காமல் இப்படியே சொருவிக்க வேண்டியதான். இதேமாரி இப்படி பெரட்டி சொருவிக்கங்க. சொருவி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த ஒயரை எடுத்து இப்படியே போட்டுக்கணும். அந்த முனை 2 ஒயரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 முனையும் நம்ம இதை ஒரு நாட்டு போட்டுக்கணும். இது போட்டுட்டு மறுபடியும் இப்படி எடுத்து இந்த ஒயரை இப்படியே நேராக இந்த வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்க வேண்டியதான். இந்த ஒயரை ஃபுல்லாக போட்டால் இப்படியும் போட்டுக்கலாம். இந்தமாரி 2 ஒயரையும் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு அப்புறம் எல்லாம் சொருவினீங்கன்னா அழகாக பிரியாமல் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சொருவிக்கிட்டு நான் காது போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மூடியை போட்டு நான் வந்து சுத்தமாக சொருவிட்டேன் எல்லாத்தையும். இப்போ வந்து காது போடுவோம். காதுக்கு வந்து 2 ஒயர் 8 அடியில் எடுத்துருக்குறேன். இது வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துக்கிட்டு நான் அளவு சொல்கிறேன். 8 அடி வந்தால் அப்படியே வச்சிட வேண்டியதான். நீட்டாக தான் கேட்டாங்க அந்த காது, அதுக்கு தான் நான் போட போகிறேன். 8 அடியில் 2 ஒயர் எடுத்துருக்குறேன். இதுலேருந்து எனக்கு எங்கே 1 2 3 4 5 5க்கு கீழே இது பாருங்க. இந்த லூப்புலேருந்து இந்த ஒரு லூப்பை சென்டரில் உள்ள லூப்பை விட்டுட்டு இந்த லூப்பு கொண்டு வரும். சமமாக இழுத்துக்கிட்டு நம்ம எப்பொழுதும் போடுவோமே 2 ஒயரில் காது, அதே மாதிரி தான் நம்ம இப்போ போட போகிறோம். சமமாக இழுத்துக்கிட்டோமா, இங்கே பாருங்க, எப்பொழுதும் போகிற காது தான். இந்த ரோஸ் ஒயரை ப்ளஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இது மேல் பக்கம் இருக்குது பாருங்கள், அதில் இதை தூக்கி வைக்கிறோம் பச்சையை. அப்புறம் இதை வந்து ரோஸ் ஒயரில் கீழ்ப்பக்கம் வச்சு இந்த மேல் பக்கம் உள்ள ஒயரை இப்படி அமுக்குறோம். அமுக்கிட்டு மறுபடியும் இந்த ஒயர் மேடாக இருக்குது, 2வது ஒயர் மேடாக இருக்குல்ல, இந்த ஒயரை எடுத்து எப்பொழுதும் 2வது ஒயர் மேடாக இருந்தால் அதை தான் அமுக்கணும். இப்படி போட்டுக்கணும். இது அப்போ வந்து 2வது ஒயரு இது மேடாக இருக்குது, அப்போ இந்த ஒயரை இப்படி தூக்கி கொண்டுட்டு போய் இப்படி அமுக்கணும். இது அப்புறம் வந்து இதுலேருந்து இப்படி அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இந்த பச்சை ஒயரை அமுக்குறோம். அப்புறம் இந்த ரோஸ் ஒயரை எடுத்து மறுபடியும் இந்த பச்சை ஒயரை அமுக்குறோம். இதேமாரி தான் பின்னிக்கிட்டு வரணும். இந்த இடம் வந்தோடனே ஒரு கட்டு, இந்த இடம் வந்தால் இதுக்கும் நம்ம சுற்றி எப்பொழுதும் போடுற மாதிரி கட்டு போட்டுற வேண்டியதான். இதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா போட வேணாம். இன்னும் ஒன்று பின்னிக்கிட்டு இதை 2 பின்னு நம்ம இந்த 2 வரிசையும் விட்டுட்டு
இந்த வரிசையில் இதுக்கும் போட்டு நம்ம மாட்டோம். இப்போ இந்த ஒயர்லேருந்து அந்த ஒயர், இந்த ஒயர்லேருந்து நடுப்புற உள்ள லூப்பை விட்டுறணும். இந்த ஒயருக்கு கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இந்த ஒயரில் வச்சு கீழே வச்சு இதை மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்து நல்லா இறுக்கிக்க வேண்டியது. காது எப்பொழுதும் நம்ம கூடைக்கு போகிறோமே அதே தான். இப்போ இறுக்கிட்டு மறுபடி இந்த ஒயர் மேடாக இருக்குது, அப்போ மறுபடியும் இந்த லூப்புலேருந்து அந்த லூப்பு கொண்டு போகும். ஏன்னா 2 கட்டு போட்டால் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஒயர்லேருந்து எடுத்து இப்படி கொண்டு வந்துட்டோமா, இதை வந்து கீழே வச்சு இந்த பச்சை வயரை அமுத்துறோம். அதான் காது 2 பக்கத்துக்குமே நம்ம பின்னிட்டோம். இங்கே பாருங்க, 2 பக்கத்துக்கும் பின்னிட்டோம். காது வந்து இந்த ஒயரை இதில் 2 ஒயரு, இதில் 2 ஒயர் போட்டுட்டோம். அதான் இதை இப்பொழுது போல் வழக்கம் போல் நம்ம வந்து இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியது. இது ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை எப்படி அதேமாரி இப்போ இங்கே சொருவினோமே அதேமாரி சொருவி இதில் 2 கட்டு போட்டு கீழே வந்து சொருவி இந்தமாரி மாட்டி கீழே சொருவிட வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கூடையை பின்னி நான் முடிச்சிட்டேன். கூடையை நான் காது போட்டு முடிச்சிருக்கேன். கொஞ்சம் நீட்டாக இருக்குது, பரவாயில்ல. மாட்டுற மாதிரி தான் அவங்க கேட்டாங்க. 8 அடியே கரெக்டாக இருக்குது. இப்போ ஒயர் மீந்து இருக்குது. இதை வந்து இந்த மேலே கட்டி உள்ளே கட்டலான்னு வச்சுருக்கேன். இது இங்கே கட்டுற மாதிரி தான் கட்டணும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு வீடியோவாக போடலான்னு பார்த்தேன், முடியல. 2 வீடியோ தான் வரும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லாக்கு இதை நான் அப்படி போட்டிருக்கேன். இது வந்து கொரடால் அமுக்கி தான் போடணும். அது உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நான் அதை காட்டலை. இப்போ அதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதேமாரியே போட்டு நீங்கள் நான் ஓரத்தில் வச்சு காட்டுறேன். நீங்கள் நடு சென்டரில் வச்சு நீங்கள் மாரி போட்டுக்கோங்க. இந்த பள்ளமாக இருக்குது பாருங்கள், பள்ளமாக உள்ளதை வந்து அடியில் வச்சிடணும். இப்படி வச்சுட்டு 2 இதையும் வச்சு அமுக்கி விட்டுடணும். இதில் ஒரு லாக் ஒன்று கொடுப்பாங்க, அது உங்களுக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இதை வந்து மேலே வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நேராக வச்சு அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நேராக வச்சு இதை இப்படி மாட்டி விட்டுடணும். மாட்டி இதை வந்து வரும், இதை 2ஐயும் அப்படியே கொரடை வச்சு அமுக்கி விட்டுடணும். இதை வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோமா, அதை வந்து அடியில் கொரடை வச்சு அமுக்கி விட்டுடணும். அமுக்கி வச்சா பிடிச்சிக்கும். உள்ளே ஒரு தட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது தேவையில்லை. இங்கே இப்படி வச்சு இப்படி மூடினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அது அமுக்கிலாம் காட்டணும்னா நேரம் ஆகும், அதுமாரி தான் வைக்கணும். இப்போ வந்து இந்த காதை நான் உங்களுக்கு காட்டுறேன். காது 8 அடியே எடுத்து வந்திருக்கேன். 8 அடியே கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் பின்னிக்கலாம். பெருசாக தான் இருக்குது, பெருசாக இருந்தால் இருந்துட்டு போகுது. இப்போ என்ன பண்ணோம், மேலே 2 வரி போட்டிருந்தோம்ல, அதில் வந்து இந்த லாக்களையும் நம்ம போடணும். நடு சென்டரில் உள்ளதை அப்படியே விட்டுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து மேட்டு பகுதி இருக்குது, அதனால் இந்த பக்கத்துலேருந்து கோர்த்து தான் அங்கே கொண்டு வரணும். நாங்கள் எல்லா கூடையிலையும் உங்களுக்கு நான் போட்டு இந்தமாரி காது போகிற கூடையில் நான் போட்டிருப்பேன்.
முறுக்கு காது மாதிரி போட்டு சரசரன்னு பின்னுறோமே அதில் வந்து நான் மேலே தான் கட்டு போடுவேன். இதேமாரி காது போடுறதில் இதிலே கட்டு போட்டுருவேன். அது வெயிட்டான கூடையாக இருந்துச்சுனாக்கா கட்டு தனியாக தான் போடுவேன். பெரிய கூடையாக இருந்தால் கொஞ்சம் திட்டமான கூடைக்கு இதிலே நான் கட்டு போட்டுருவேன். ஏன்னா இதில் 2 ஒயர் தான் சுற்றுறோம். பெரிய கூடைக்கெல்லாம் தனியாக கட்டு போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். திட்டமான கூடைக்கு இந்தமாரி போட்டுருவேன். இருந்துச்சா இதை என்ன செஞ்சேன், இப்படி செஞ்சு இந்த ரோஸ் ஒயரை அமுக்கிடணும். அமுக்கி அதில் போட்டு காட்டுறான்னு அதேமாரி தான். இப்போ இந்த ஒயரை எடுத்துகிட்டு போகணும். பச்சை ஒயரை இது உள்ள மாட்டி அங்கே கொண்டு வரணும். அடியில் வந்து முறுக்கு இல்லாமல் போட்டுக்கோங்க. இந்த பச்சை ஒயரை மறுபடியும் இதில் சுற்றி ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். நான் தள்ளி போடுறதுனால இந்த சிவன் கண்ணில் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான். 2 பக்கத்துலேயும் இப்படி இழுத்துக்க வேண்டியதான். இழுத்துக்கிட்டு இந்த ஒயரை என்ன பண்ணுறோம், மேலே தூக்கி இந்த ஒயரை பச்சை ஒயரை அமுக்குறோம். அதான் காது கரெக்டாக வந்துச்சு. ரெண்டு இதுலையும் கட்டு போட்டோமா. இப்போ வந்து என்ன பண்ணோம், வழக்கம் போல் பின்னிட்டு வந்து நம்ம 5வது வரிசையில் போட்டதில் அடியில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொறி விட்டு கீழே ஒரு முடிச்சு போட்டு நீங்கள் வந்து சொறியிட வேண்டியதான். அதான் காது முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 5 5ல் நான் கீழே மாட்டியிருக்கேன். இதுக்கும் மாட்டியிருக்கேன். அதேமாரி 1 2 3 4 5 வந்துட்டு இதில் வந்து கரெக்டாக இன்னும் ஒரு சுற்று போட்டுக்கணும். அதேமாரி கரெக்டாக வச்சு போடுங்க. நல்லாயிருக்கும். மீந்த ஒயரில் தான் நீங்கள் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்தமாரி மீந்த ஒயரில் நீங்கள் போடுங்க. நான் ஜிகினா ஒயர்லாம் மீந்து இருந்துச்சு, அதெல்லாம் சரி போட்டுவிடுவோம். இந்த நடு சென்டரில் இதை விட்டுட்டு இதில் கொத்தணும். ரெண்டு வீடியோவாக தான் போடணும். எல்லாம் லைக் போடுங்க, கமெண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அது கரெக்டாக வந்துடுச்சு. இதுக்கு வந்து இன்னும் அடியில் வந்து இப்படி போட்டு கொஞ்சம் சிரமம் தான். அடியில் இப்படி ஒரு கட்டு ரெண்டையும் பிடிச்சி ஒரு கட்டு போட்டு ஒரு முடிச்சு கையில் குத்தாமல் ஒரு முடிச்சை போட்டு நீங்கள் வந்து சொருவிட வேண்டியதான். இது கொஞ்சம் சொருவினா போதும். என் கையை விட்டு சொருவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சொருவிட்டு வெட்டி விட்ருங்க. அதான் காது முடிஞ்சிடுச்சு. இந்த பூவை வந்து இது மேலே வைக்கலாம். பச்சை புள்ளையாக இருக்கிறதுனால திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுங்க. அதனால் இந்த சைடு வைக்கலான்னு இருக்கேன். இந்த ஒரு பூ போதும். அதாங்க கூட முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக நான் அப்புறமா காட்டுறேன்.